ஜானு வந்து இப்போ கொஞ்ச நாளாக தொடர்ந்து இன்னமும் தைச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ நான் ஒரு ஷார்ட்ஸ் ஒன்று போட்டிருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில். ஸோ இப்போ வந்து என்னமோ மறுபடியும் தைக்கிறதுக்காக மிஷின் எடுத்துகிட்டு வர போயிருக்கா. ஆக்சுவலாக ப்ராப்பராக வச்சு தைக்கிறதுக்காக இடம் இல்லைங்க. அதனால் மிஷினை எடுத்துகிட்டு வந்து தைச்சிட்டு அப்புறம் கொண்டு வைக்கணும். இப்போ மிஷின் தான் தூக்கிட்டு வர போயிருக்கான். வந்து என்ன தைக்க போகிறான்னு தெரியல, ஐடியாவே இல்லை எனக்கு. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம் என்னென்னு. ஒன்றும் இல்லை கண்டினியூ. என்னோட மிஷின் தைக்கிற டேபிள் தான். எஸ் கைஸ், இந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இங்கே இடம் வந்து 2 ரூம் தான். இது என்னுடைய ஆஃபீஸ் ரூம் நாங்கள் ரெடி பண்ணி அதுக்குள்ள இடம் இருக்காது. ஸோ இது பெட்ரூம். இங்கே கொண்டு வந்து டெம்பரரியாக அப்படி வச்சு தைச்சிட்டு இருப்பேன். செட் பண்ணணும், பட் இன்னும் ப்ராப்பராக பண்ணல. இதுதான் என்னோட மிஷின். இது வந்து பிரதர் மிஷின். வந்து எனக்கு இந்த பிரதர் தான் இந்த சிஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, நிஜ லைஃப்லயும் அதான், இந்த லைஃப்லயும் அதான். ஸோ எஸ், கொண்டு இப்போ என்னத்தை தைக்க போகிறான்னு எனக்கு தெரில. கைஸ் இது பாருங்க, இப்போ சும்மா வேறு லெவலில் எல்லாம் கூட்டி நீட்டாக இருக்குது. நான் உங்களை கொஞ்சம் நேரம் கழித்து நான் உங்களை காமிக்கிறேன். அங்கே வரைக்கும் இருக்குங்க கைஸ், ரூம் வாசல் வரைக்கும் அப்படியே இருக்கும். பிஞ்சது வியாது இது போட்டு என்னது நூல் கட்டு. அதனால இப்போ இதை பூட்டவும் பாருங்க. நான் இதோடு பூட்டுறதுக்கு நான் எத்தனை இடத்துல போய் எத்தனை இடத்துல ஊற்றி எத்தனை செய்யணும். இதுக்குள்ளதான் பூட்டணும். ஓகே, இப்படியே வந்து இப்படியே பூட்டணுமா? அடுத்த நம்ம ஆக்சிலேட்டர் இதான். அடுத்தது ஓகே, ஆக்சிலேட்டரும் கொழுவியாச்சு. கிளச்சில் பிரேக் எல்லாம் இல்லையா? ஓகே, அடுத்தது இந்த இதில் இருக்கிற இதை கலட்டிட்டு தான் இப்படி இழுத்தா வந்துடும். ஓகே, என்ன நூல் போடுறது? சரி, இதை போடணும். ஓகே கேஸ், அப்படியே இந்த சம்பவம் இங்கே நடந்துட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் பிளே ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா RCB விஸ் RR ராஜஸ்தான் ராயல். அங்கால இப்போ தான் ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், டைம் 4 மணி. எஸ், ஓகே. அடுத்தது நம்மளுக்கு இந்த பெரிய நூல் கட்டை இதில் நிற்காது. அப்போ மேலே எல்லாம் வைக்கிறது இல்லை. அப்போ என்ன செய்த பெண் எடுத்து இந்த கட்டத்தில் கம்பியில் நிற்காதா? நிற்காது. ஓகே, அதுக்கு என்ன பண்ணுற? இந்த பேனாவுடைய கப்பை போட்டுட்டு என்ன ஒரு புத்திசாலித்தனம். எஸ், ஐடியா. ஓகே, ஆன் பண்ணியாச்சு. இனி பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ஆகி பஸ்ஸில் 4 மணி 5 மணிக்கு கறக்கு 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 நீ போய்கிட்டே இருக்கும்பா. 5 மணிக்கெல்லாம் போய்க்க முடியும். அப்படின்னு இருக்கிறேன். இருக்கிற சில நேரத்தில் நூல் ஹோல் போடாது. ஓகே கைஸ், நான் 3 ஐட்டம் தைக்க போகிறேன். ஒன்று சாரி ப்ளவுஸ். ஓகே, அடுத்தது வந்து இது ஒரு ஸ்கர்ட். இந்த ஒரு ஸ்கர்ட் நான் அவிட்டுட்டேன். மேலே இடுப்பு இருந்தா மேலே இடுப்பு இருந்தா அது என்ன பண்ண போற? ஸ்கர்ட் அவிட்டு இப்படி வெட்டி போட்டேன். வெட்டி அயன் பண்ணி போட்டு அந்த ரைஸ் மில்லுக்கு போடுவாங்களே அரிசி, அந்த இதில் வருது, அது அரை செருப்பு பிஞ்சிடும். இப்படி ஒரு ஷார்ட்ஸ் தைக்க போறேன். டிங்கிரி டிங்கிரி டிங்கிரி. அதான் இந்த மெட்டீரியல். இதில் இதுவும் ஸ்கர்ட் தான். ஸ்கர்ட்டை தான் வெட்டி போட்டு அயன் பண்ணி இப்படி வச்சிருக்கிறேன். இனி நான் இந்த ஷார்ட்ஸ் தைக்க போகிறேன். தச்சு போட்டு உங்களுக்கு காட்டுறேன். என்ன போட்டு அமுக்கிட்டு இருக்க? கடை கடை
இதில் இத்தனை டிசைன் இருக்கு, ஆனால் இந்தந்த டிசைன் எதுக்கு போடுறோன்ட்டு எனக்கு தெரியாது. ஒரு சில அது மட்டும் தெரியும், அந்த பட்டன் ஹோலுக்கு போடுறது இருக்குது, மற்ற சும்மா சும்மா டிசைன். நான் தைக்கிறது இதில் தான் வந்துட்டு இந்த செட்டிங் இதில் தான் செட்டிங் செய்யணும் இருக்குது. இதை மாற்றி கொண்டு போனால் வரும். நான் இதில் விடுவேன். இது அமுக்கினா லூசி மேலே வரும், திரும்ப அமுக்கினா கீழே போகும். இது ரிவர்ஸ். இதுதான் என்னோட மிஷின் பிரதர். ஆரம்பிக்கலாங்களா? கைஸ் இந்த பாருங்க, என்னாச்சுன்னா தச்சிட்டு இருந்தவள் அதே தச்சதை உட்காந்து இப்போ அவுத்துக்கிட்டு இருக்கு. இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அது சொல்லுவாங்க 1000 பேரை கொண்ட வைத்தியனண்டா, அதே போலதான். இப்போ எத்தனை பேர் நீ கொல்ல போற? இல்லை நீ தானே தச்ச நீ. ஆமாம். அப்புறம் அதுக்கு என்ன பண்ணிட்டு இருக்க இப்போ உட்காந்து? அவுட்டுருக்கேன். ஒரு சின்ன மிஸ்டேக், நீளம் காணாது, அப்போ நீளத்துக்கு துணி பொருத்தணும். அதான் அவுக்குறோம் தச்சதை. இது இப்போ அவுட்ட என்ன முடிச்ச வைக்கன்னு சொல்லுவாங்க. இது முடிச்ச நான் அவுக்கலையே. சிஎஸ்கே ஜெர்சியோட இருக்காங்க, சொல்லு. தச்சிட்டேன். பாவாடையா? இனி இதுக்கு லாஸ்டிக் போட்டா சரி. என்னது லாஸ்டிக் போடணும் உடுப்புக்கு. போட்டால் ரைட். சிங்கி சிக்கி சிங்கி சிக்கி சிங்கி சிக்கி. போட்டுட்டு எப்படி ஆடலாமா? ஆமாம், போட்டுட்டு ஆடலாம். நல்ல வசதியாக இருக்குங்க. கீழே கொஞ்சம் காற்றெல்லாம் போகும் பெருசாக இருக்கிறதுக்கு. அப்போ ஓகே, சிங்கி சிக்கன் ஆடலாம். இப்போ நான் காஃபி கிடைக்குமா? ஓகே, இட்ஸ் அ காஃபி டைம். 5:45 ஆச்சு. மேட்ச் வந்து விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு. ஸோ 159 7 விக்கெட் போயிடுச்சு. லாஸ்ட் ஓவர் காஃபி வந்துச்சு. பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு. நானும் வந்து குடிச்சிட்டியாடா நீ? ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு கொண்டு வந்து வச்சுட்டு உட்காந்து இதண்டிட்டு இருக்கா. ஓகே, இது என்னோட காஃபி. ஸோ கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 1/4 லிட்டர், அது வந்து 1 லிட்டர் கப்பு. கப்பு சைஸை பாருங்க. எஸ், ஜானு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எப்போவுமே பெரிய கப்பில் தான் குடிப்பா. ஆமாம், ஏன்னா எனக்கு சாப்பாடை விட டீ தான் ரொம்ப பிடிக்கும். பட் இது காஃபி. ஒட்டக பால்ல டீ போடுறான்னு உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்? அது ஆனா கொஞ்சம் தான் நம்ம நினைஞ்சு வரணும். கீழே தான் இருக்குது கோபின்றதுல டீ என்ற. ஆமாம் ஆமாம், பயங்கரமா. கைஸ் இதோ டவுசர் பாண்டி. நான் ட்ரவுசர் பாண்டிடா. பாண்டி நல்லா தானே இப்ப இருக்கு. ஐயோ ஐயோ, பாண்டில போ. என்ன நூல் சுத்தி விளையாடுறியா? விளையாடிட்டு இருக்கேன். ஒரு டவுசர் தைக்கிறதுக்கு ஒரு டவுசர் எல்லாம் தச்சு முடிஞ்சது. அப்போ இது அடுத்த ட்ரெஸ். அடுத்த டவுசரா? அடுத்த டவுசர் இல்லை, இது நடக்கும். அது பொபின் நூல் முடிஞ்சது. அப்போ என்ன நூல்? அண்ணே நீங்க பெரிய ஆளுண்ணே. புரியா? ஆமாம், ஜியப்பத்தில் இருந்து போர் அடிச்சுட்டு அப்போ பொபினுக்கு. இது உள்ள போடுற நூல். எஸ், அது சரி. உங்களுக்கு பொபின் நூல் என்ன தெரியாது? அப்படி சொல்லு, உள்ள போடுற நூல் அந்த பொபின் நூல். ஆமாம், அந்த எங்களுக்கு தெரியாதோன்னு சும்மா அடிச்சு விடுறது. அதுதானப்பா பேரு. அது உள்ள போடுற நூல் பொபி நூல்ண்டா. பொபி இல்லை, பொபின் நூல்ன்றாங்க. என்ன நூல் கோக்க கண்ணு தெரியல. கண்ணு தெரியாத எவ்வளவு அழகா மேட்ச் பண்ணி. வாங்க 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 வாங்க. Where are going?
Where are you going? யூ வேர் ஆர் யூ கோயிங்? You, where are you going? Little point. லிடிலுக்கு போயிங்க. முதல்ல எனக்கு லிடில் கோயிங் கண்டவன், இப்ப லிடிலுக்கு போயிங்க. Butterfly, where are you going? Little going. ஓகே கைஸ், இப்போ பார்த்தீங்களா கொஞ்சம் கொஞ்சமாக குப்பை வந்துக்கிட்டே இருக்குது. இந்த காலுக்கெல்லாம் நிறைய வச்சுருவாங்க கட் பண்ணி இந்த மாதிரி. தையல் என்றால் அப்படித்தான். ஆமாம் ஆமாம். Okay. என்னது டிஷர்ட்? சட்டை. ஃபேஷன். இது என்ன தூக்கி நிக்குது? Fashion. ஏய், இத மாதிரி சும்மா தைச்சனா. இது மாதிரி கையில. உதென்ன முதல்ல அதை சொல்லு. ப்ளவுஸ் அப்பா. அதை சொல்லு. உதயமா இப்போ தைச்சது உது. இது எனக்கு இது எனக்கு. ஓ, இதைத்தான் இப்போ ஒட்டி குத்திக்கிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரம். நல்லா தானே இருக்கு. ம், எனக்கு கொஞ்சம் பெருசா இருக்கு. ஓப்பனிங்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா உன்கிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இது அடுத்தது இது எனக்கு தைச்சது. உதப்ப தைச்சு நீ? இது நேற்று தைச்சனா. 10 வருஷத்துக்கு முன்னாடி. இது நேற்று தைச்சனா, இது எனக்கு தைச்சனா. நல்லா இருக்கா? ம் ம், இது இப்படி எங்க பொம்மை நல்லா இருக்காடி. நல்லா இருக்கு. எவ்வளவு நல்லா இருக்காது. இல்லை, அதுல ஆடுறவளா? ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கு. அதுல ஆடுறவள் நல்லா இருக்கு. ஆடுறவட இல்லை, அதில் வேறு ஒருத்தி காணும். இங்கே வாங்கி கைஸ், தருண் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்பாவோட கடைக்கு போயிட்டு வந்தவன். டைமை பாருங்க, சீரியஸ்லி 8:45, ஆக்சுவலாக ஆல்மோஸ்ட் 9 மணி ஆகுது. வாட்டர் மிலன் வாங்கிட்டு வந்து இந்த டைமில் சாப்பிட்ருக்கேன் பாருங்க. அப்போ பாத்ரூம்ல தான். கேஸ் இது 2வது முடிஞ்சு இப்போ 3வது 4வது போயிட்டுருக்கு. இது 4 மணிக்கு ஆரம்பித்தது, இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. அது இல்லை, இப்போ வரைக்கும் போயிருக்கிட்ட பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல வீடு சும்மா வேறு லெவலில் இருக்கும்னு. இந்த பார்த்தீங்களா, இந்த பாருங்க, இந்த பாருங்க தையல்கார வீடுண்டா அப்படித்தான். ஆக்சிலேட்டரை பார்த்துங்க. யாரவே இல்லைங்க. நீ என்னடா சாப்பிட்ற? டோனட், சாக்லேட் டோனட். சாப்பிடு. ஓகே காய்ஸ், அடுத்த ஸ்கர்ட்டை ஷார்ட்ஸ் ஆக்கிட்டேன். என்ன புரியல, கிடக்குற என்னது ஸ்கர்ட்னா பாவாடை தானே? ஆமா, எல்லாத்தையும் கட் பண்ணி ஷார்ட்ஸ் ஆக்குறியா? அது நீ தான் சொல்லணும். நல்லா தான் கிடக்கு பார்க்க. இது அந்த என்னது ஹவாய் டிவியில் போடுவாங்கல்ல, ஹவாய் அங்கே அந்த மாதிரி நான் அப்படித்தான் இருக்கேன். சிங்கிச்சா. ஓகே பிரதர், டயர்டாக இருப்பார் சரியா? ஓகே கைஸ், ஸோ நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நைட்டுன்றதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன் இப்போது. அதனால் பனியனை எடுத்து சும்மா மூடிச்சு எடுத்துட்டுங்க. இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம் கடையை. ஆக்சுவலாக 10 மணி ஆகுது. இப்போ தான் ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சு, இன்னும் முடியலை. இல்லை, பாவாடையாக கட் பண்ணி டவுசரை தைக்கிறாள், டவுசரை கட் பண்ணி ஜீன்ஸ் வைக்கிறாள், என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காள் வந்து. இதில் புதுசாயும் போயிட்டுருக்கு, புது வேலையும் போய்கிட்டு இருக்கு, பழசும் போய்கிட்டு இருக்காங்க. கவுண்ட் பண்ணி எந்த ஒரு படத்தில் சொல்லல, கிழிஞ்சது கிளியாது, பிஞ்சது பிய்யாது, அதே தான். கிழிஞ்சது கிளியாது, பட்டன் வச்சது வைக்காதது, ஜாக்கெட் இருந்து ஜட்டி வரைக்கும், பாவாடையில இருந்து பாடி வரைக்கும் ஆச்சு. அதனால ஸோ இந்த யானை கொட்டாயம் விட ஆரம்பிச்சாள். ஃபஸ்ட் பீட்சா ஆர்டர் பண்ணி போட்டு வெயிட்டிங்கில் இருக்கோம், அவ்வளோதான். ஸோ பார்த்தீங்கன்னா அலஸ்மான் கலட்டியாச்சு. முடி வந்து கொஞ்சம் அப்படி கிளறங்கி தான் நிற்கிது, பாதி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு தான் இருக்க முடியும். ஸோ பீட்சா ஆர்டர் பண்ணிட்டு, பீட்சா ஆர்டர் பண்ணல. ஸோ கைஸ் கொண்டு வா, இந்தா பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பீட்சா வந்துருச்சு. எஸ், இது வந்து பார்த்திங்கன்னா பிளானட் பீஸா. நான் ஆக்சுவலாக ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன், சாரி நான் மறந்துட்டேன். ஆக்சுவலாக அப்பா கிஷோரம் போய் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான், இது வந்து பார்த்திங்கன்னா வந்து
இது வந்து பீஸா வெஸ்டர்ன். காஞ்ச சப்பாத்தி மேல இந்த மீதமான காய்கறி எல்லாம் போட்டு அது மேல ஏதோ ஒரு பேஸ்ட்டை ஊத்தி வச்சிருப்பாங்க. கிட்டத்துல போக முடியாது, கெட்ட வாடை வரும். அது பேர் கூட ஏதோ பீன்னு ஆரம்பிக்குமேடா. பிஸாடா. பிஸ்ஸா தான். இது சிக்கன் சுப்ரீமே. ஸோ எஸ் வந்துருச்சு. 9:45 ஆச்சு டைம். இனி சாப்பிடலாம். ஓகே கைஸ், ஆரம்பிக்கலாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸா வெஸ்டர்ன். இது சாப்பிட்டு பார்க்குறதுக்கெல்லாம் இல்லை, டேஸ்ட். இது ஆக்சுவலாக அடிக்கடி ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது தான். சிக்கன் அண்ட் இதில் சீஸ் இருக்கும். இது வந்து கேப்சிகம் போட்டிருக்காங்க. ஸோ எஸ், இதில் மஷ்ரூமும் இருக்கும், மஷ்ரூமும் போட்டிருப்பாங்க. ஸோ வேறு லெவலில் இருக்கும். எஸ், இது ஒரு கடி, அது ஒரு குடி. இது ஒரு குடி. குடிகார பெயர். ஆக்சுவலாக பீஸா சாப்பிடும்போது கோலா இல்லை பெப்சி இல்லைன்னா நான் சாப்பிடவே மாட்டேன். பீஸா சாப்பிடும்போது மட்டும்தான் மண்டையை உடைப்பேன். எப்ப பார்த்தாலும் கோலா கோலா கோலா. இது வந்து ஆக்சுவலாக நான்வெஜ் சாப்பிடும்போது எனக்கு இது தேவை. ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். எனக்கு தராம சாப்பிட்டுட்டு இருக்காரு. இவ்வளவு தனியா வச்சு சாப்பிடுவோம். அப்புறம் வந்து எடுத்து வச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ சாப்பிட்றேன். எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஆக்சுவலாக 10 மணி ஆச்சு. ஸோ ஆரம்பிச்சாண்டா ஜெனாக்கு அவ்வளோ பிரியம். எனக்கு நான் அடிக்கடி சாப்பிட மாட்டேன். சீஸ் எனக்கு உடம்பு வச்சு அடிக்கடி சாப்பிட மாட்டேன். ஸோ எஸ் கைஸ், அவ்வளோதான். அப்படியே க்ளோஸ் பண்ணிடலாம். வந்து மீண்டும் இன்னொரு சந்திக்கலாம். பாய். ஓகே கைஸ், பாய். நீங்களும் போய் சாப்பிடுங்க, நானும் போய் சாப்பிட போறேன். பாய் பாய் பாய்.